இந்த வருஷம் 2025 ஆகஸ்ட்டில் செகண்ட் வீக்கில் சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வந்து இந்த ஸ்ட்ரே டாகை பற்றி தானாகவே ஒரு வழக்கை எடுத்து ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டர்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெல்லி அதை சுற்றி போடுற பகுதியில் உள்ள எல்லா தெருநாய்க்களையும் பிடிச்சி அது தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும். அதனால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது, பல நாய்க்கடிகள் அதிகமாகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு எதிர்ப்பு நிறைய வருது. அந்த ஆகஸ்ட் செகண்ட் வீக்கில் பாஸ் பண்ண ஆர்டருக்கு எதிர்ப்பு, அதாவது அனிமல் லவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து எதிர்ப்பு ஒரு பெரிய போராட்டம் பண்ணுறாங்க. திருப்பியும் அதையும் நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. அந்த நீதிமன்றத்தில் இப்போ 3 பேர் கொண்ட நீதிபதிகளை வந்து அதை வந்து திருப்பி பழைய ஆர்டர்ஸு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்குள்ளே சுப்ரீம் கோர்ட் ஒரு பெஞ்சு கொடுத்த ஆர்டரை திருப்பியும் அதே விசாரணை கொண்டுட்டு வந்து அதுக்கு மேலே அந்த பழைய ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அந்த பழைய ஆர்டரை ரிவர்ஸ் பண்ணுறாங்க. எந்த விதத்தில் பண்ணுன்னா, நாய்களை பிடிச்சி அடைச்சி வச்சிக்கக்கூடாது, அது திருப்பி அந்த பிடிச்ச இடத்துலையே விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 15 டேஸ் ஆகஸ்ட் 2025 ஆகஸ்ட்டில் திருநாய்க்களை பற்றி 2 ஜட்ஜ்மெண்ட்ஸ், ரெண்டு பேர் கொண்ட ஜட்ஜ்மெண்ட்டு, 3 ஜட்ஜஸ் கொண்ட ஜட்ஜ்மெண்ட், 2 ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு ஷார்ட் டைமில் வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பப்ளிக் சேஃப்டியை பற்றி எப்படி இருக்குது, மக்களுக்கு எந்த விதத்தில் அதை பற்றி புரிஞ்சுருக்காங்க, மற்றக்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, அதனுடைய சட்ட நுணுக்கங்கள் என்ன என்பது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியாக் அலி. இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிட் பெட்டிஷன் நம்பர் 5 ஆஃப் 2025 அப்படின்ற வழக்கை வந்து 2 பேர் கொண்ட ஜட்ஜஸ், அதாவது வந்து ஜஸ்டிஸ் பார்டிவாலா அப்புறம் ஜஸ்டிஸ் மகாதேவன்றவங்க, அவங்கள வாலண்ட்ரியாக அந்த வந்து சூமோட்டோவாக அந்த கேஸை இந்த ஸ்ட்ரேட் டாக்ஸோட இன்சிடெண்ட்டாக கூடனுடைய பின்விளைவுகள், அதாவது நிறைய நாய்க்கடிகள் ஏற்படுறதை வச்சு அவங்களா விசாரணைக்கு எடுத்து, சூமோட்டோவாக விசாரணைக்கு எடுத்து, அதை தன்னிச்சையாக விசாரணைக்கு எடுத்து இந்த ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த டெல்லி அண்ட் என்சிஆர் ரீஜியனில் வந்து அந்த திருநாய்க்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே போயிடுது. அது வந்து 37,15,000 நாய்க்கடிகள் வந்து ஒரு வருஷத்துக்கு 2024 ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுவும் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000க்கு மேலே நாய்க்கடிகள் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதற்கு எதிராக மக்களுக்கு பாதுகாப்பு வேணுன்றதுக்காக தான் இந்த வழக்கை வந்து 2 ஜட்ஜஸ் கொண்ட பெஞ்சு வந்து வாலண்ட்ரியாக சுமோட்டோவை எடுத்து இந்த இயர்லியர் ஆர்டரை பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆகஸ்ட் 11, 2025 தான் ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆர்டரில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன மாதிரி ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி என்சிஆர் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த தெருக்களில் உள்ள நாய்க்கள் அனைத்தையும் உடனடியாக அதை பிடிச்சி ஒரே இடத்துல தனியாக ஒரு இடத்துல அடைச்சி வைக்கணும், டீட்டெயின் பண்ணி வைக்கணும். அதாவது வந்து ஒரு 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே 5,000 நாய்க்களை வந்து ஹை ரிஸ்க் உள்ள ஏரியாவிலேருந்து கண்டிப்பாக பிடிக்கணும். அதை வந்து அந்த எல்லா டாக்ஸையும் வந்து எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஷெல்டர் ஏற்படுத்தி, ஒரு நாய்க்கூடங்களை ஏற்படுத்தி அதுக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி வைக்கணும். அதை வந்து அதுக்கு பாதுகாப்பதற்கு தேவையான அடிக்வேட் ஸ்டாஃப் நியமிக்கணும், சிசிடிவி சர்வேலன்ஸ் வைக்கணும், அப்புறம் ஹெல்ப்லைன்ஸ் வைக்கணும். அப்புறம் இதில் முக்கியமாக அதில் உள்ள சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வழக்கமாக இதுக்கு முன்னாடி உள்ள ஆளெலாம் என்ன மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நாய்களை பிடிப்பாங்க, அதுக்கு வந்து தடுப்பூசி போடுவாங்க, கருத்தடை ஊசி போடுவாங்க, பிடிச்சிட்டு விட்டுட்டு திருப்பி அதை எந்த இடத்துல பிடிச்சாங்களோ அந்த இடத்துல கொண்டு விட்டுருவாங்க. பட் இந்த கோர்ட்டில் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படி திருப்பி ரிலீஸ் பண்ணக்கூடாது, திருப்பி அதையே அந்த இடத்துலையே கேப்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபஸ்ட்டு ஆர்டர், அது ஆகஸ்ட் 11 சொல்லப்பட்ட இந்த 2 நபர் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் வந்து ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இந்த ஆகஸ்ட் 11 ஆர்டர் வந்து பப்ளிக் மத்தியில் வந்து பல விதமான ரியாக்ஷனை ஏற்படுத்திச்சு. கான்ட்ரவர்சியும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு சாதரவாகவும், அப்போ அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்துச்சு. இந்த போராட்டத்தில் பார்த்திங்கன்னா, இந்த பப்ளிக் சேஃப்டி அட்வொகேட்ஸ் எந்த மாதிரி ஒரு வாதத்தை முன் வச்சாங்கன்னா, இது மாதிரி வந்து நாய்க்கடிகளில் வந்து இன்சிடெண்ட் வந்து அதிகமாகிட்டே போகிறது, ஒரு சிட்டிசன்ஸோட உரிமைகளை பாதுகாக்கப்படணும், அதுவும் குறிப்பாக குழந்தைகளோட உயிரோட பாதுகாக்கப்படணும். அதுவும் இல்லாமல் இந்த ரிஸ்க்கை வந்து ரேபீஸ்ன்ற நாய்க்கடிகளால் வரக்கூடிய ராபீஸ்ன்ற நோயும், அப்புறம் பொது சுகாதாரக்கேடெலாம் இருக்குது அப்படின்ற வாதத்தை முன் வச்சுக்குவாங்க. அதே மாதிரி அனிமல் ரைட்ஸ் ஆக்டிவிட்டீஸ், அதாவது நாய்களுக்கு
நாய்களை நாய்கள் பாதுகாவலர்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது நாய்கள் டாக் லவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன மாதிரி வாதத்தை முன் வச்சாங்கன்னா, அவங்க வந்து போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதை வந்து இந்த ஆர்டரை எதிர்த்து போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்க. அப்போ அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டை முன்னுக்கு வச்சாங்கன்னா, நாய்களுக்கும் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய போல ஹியூமானிட்டி அடிப்படையில் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதாவது மனிதர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணோம், அதே மாதிரி தான் நாய்களையும் ட்ரீட் பண்ணணும். கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு மனிதனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸையும் நாய்களுக்கு இருக்குது, அதுங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதையும் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வந்து மொத்தமாக இது மாதிரி நாய்களை மொத்தமாக கொண்டு போய் அடைக்கிறது, அது வந்து இது மாதிரி ஒரு இடத்துல அடைக்கிறதுன்றது வந்து அதனுடைய உரிமைகளை அந்த நாய்களின் உரிமைகளுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ராக்டிக்கலாகவும் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒரு இமீடியட்டாக 5000-6000 நாயை வந்து ஒரு இடத்துல ஒரு 4 வாரத்தில் ஒரு இடத்துல அடைக்கிறதுக்கு தகுந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அது நாய்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நாய்களுடைய உயிருக்கு ரொம்ப ஒரு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. இந்த போராட்டத்தின் காரணமாகவும் அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே பல ஆர்கனைசேஷன், டாக் லவர்ஸ் ஆர்கனைசேஷன் இண்டிவிஜுவலாகவும் மற்றவர்களும் தனிப்பட்ட முனைவர்களும் மனு செய்ததன் அடிப்படையில் 3 பேர் கொண்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் பெஞ்சு உருவாக்கப்பட்டு இந்த இயர்லியர் ஆர்டரை வந்து கன்சிடர் பண்ணாங்க. அந்த இயர்லியர் ஆர்டரை என்ன பண்ணிட்டாங்க, ஆகஸ்ட் 22, 2025 வந்து அந்த பழைய ஆர்டர் ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் 2 நபர்கள் கொடுத்த தீர்ப்பை மாற்றி அமைச்சு ஒரு ஆர்டர் போட்டாங்க. அதில் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த ஒரிஜினல் ஆர்டரை வந்து பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிடிச்சி அடைச்சி வைக்கணுன்றதை மாற்றி அதை ரிலீஸ் பண்ணிடணும். தடுப்பூசி போடணும், அப்புறம் கருத்தடை ஊசி போட்டுட்டு அதை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். நாய்களை இந்த ரேபீஸ் இருக்கிற நாய்களோ இல்லை ரொம்ப கொடூரமாக அக்ரெசிவாக இருக்கிற நாய்களை தவிர்த்து மற்ற சாதாரண நாய்கள் அனைத்தையும் தடுப்பு ஊசியும் கருத்தடை ஊசியும் போட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். அது எந்த மெத்தட்னா கேட்ச் பண்ணணும், நியூட்ரல் பண்ணணும், வேக்சினேட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி மாடல் இப்போ ஏற்கனவே இருந்த மாடலில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸப்ஷன் என்னென்னா, ரேபிட் நோய் இருக்கிற நாய்களுக்கும் அது அக்ரெசிவாக பிஹேவ் பண்ண கடிக்கக்கூடிய நாய்களுக்கும் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகாது. அவங்க அதுபடிப்பட்ட நாய்களை அடைச்சி வைக்கணும். இந்த மற்றபடி சாதாரண நாய்களை தடுப்பூசி போட்டு கருத்தடை ஊசி போட்டு திருப்பி எந்த இடத்துல பிடிச்சோமோ அந்த இடத்துலையே கொண்டு போய் விட்டுறணும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை அந்த ஆகஸ்ட் 2022 ஆகஸ்ட் 2025 அந்த 3 பேர் கொண்ட நீதிபதிகள் ஆர்டர் பாஸ் பண்ணாங்க. இதன் பின்னணி உள்ள லீகல் ஃப்ரேம் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1960. இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படி பார்த்தா, இந்த 1960 பெறப்பட்ட சட்டம் என்ன சொன்னா, விலங்குகளுக்கு எதிரான விலங்குகளுக்கு கொடுமை விளைவிக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதிரான ஒரு பாதுகாப்பு வழங்கக்கூடிய சட்டமாக இருந்துச்சு. இதில் வந்து சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, விலங்குகளையும் கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூவுக்கு உட்பட்டு அவங்களுக்கு மனிதாபிமானம் அடிப்படையில் அதில் நடத்தணும். அதை வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அதை வந்து எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இது மாதிரி விலங்குகளை கொல்றது சரியில்லை அப்படின்ற மாதிரி இந்த அனிமல் ப்ரிவென்ஷன் ஆஃப் க்ரூவல்ட்டி ஆஃப் அனிமல்ஸ் ஆக்ட் 1968 சொல்லுது. ஏபிசி ரூல்ஸ், அதாவது வந்து அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் எவல்யூஷன், அது அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 2001 வந்த ஏபிசி ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாய்களில் வந்து அதை வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணிக்கணும். அதாவது வந்து தடுப்பூசி போடணும், ஆன்டிராபிஸ் தடுப்பூசி போடணும், அப்புறம் வந்து அதை வந்து கருத்தடை ஊசி போடணும். அதாவது ஏபிசின்றது கருத்தடை ஊசி, ஏஆர்வின்றது வந்து ஆன்டிராபிஸ் ஊசி போடணும். அப்புறம் வந்து WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டெரிலைசேஷன் 70% ஆஃப் நாய்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணுன்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த ஏபிசி ரூல்ஸ் வந்து 2023 மாற்றம் ஏற்பட்டப்பட்டது. அந்த மாற்றத்தில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, 2001 ரூல்ஸை மாற்றி அந்த அனிமலை வந்து அந்த திருநாய்கள், அது ஸ்டே டாக்ஸ்னு சொல்லக்கூடிய நாய்கள் பிடிக்கப்படணும், ஊசி போடப்படணும், அப்புறம் வந்து கருத்தடை செய்யப்படணும். திருப்பி அதை வந்து எந்த கம்யூனிட்டியில் எந்த நாய் பிடிக்கப்பட்டதோ திருப்பி அந்த இடத்துல கொண்டு விடுவிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி வந்து 2023 வந்த ஏபிசி ரூல் சொல்லுது. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த
அனிமல் அந்த திருநாய்க்களில் வந்து பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் இந்த ஏபிசி ரூல்ஸ் 2023 வந்து தெரிவிக்குது. இந்த ஏபிசி ரூல்ஸுடைய விரிவான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வந்து ஒவ்வொரு நாய்களுக்கும் 800 ரூபா வந்து ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்கணும். அதுவும் பூனைகளாக இருந்தால் அதுக்கு 600 ரூபா அந்த தடுப்பூசி கருத்தர ஊசிக்காக செலவிடப்படுறதுக்கு அரசாங்கம் மனு வாங்கணும். அதுவும் இல்லாமல் 2 கோடி ரூபா வந்து ஒரு மானியத்தை கொடுத்து அதை வச்சு அது மூலயமா வெட்டினரி ஹாஸ்பிட்டல் அப்புறம் வந்து வழங்கப்பட்டு அவங்க வந்து சர்ஜிக்கல் தியேட்டர்ஸு இப்போ அப்புறம் வந்து கெனால்ஸ் யூனிட்ஸை வந்து பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்டு அதை அதை ஏற்படுத்தணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது வந்து இது விஷயத்தை அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது யார் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா AWBI அவங்க வந்து ஒரு ரெக்கக்னைஸ் ஆர்கனைசேஷன் மூலிமா இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்ற மாதிரி அந்த ஏபிசி ரூல்ஸ் 2023 சொல்கிறாங்க. இது வந்து இந்த லோக்கல் அத்தாரிட்டி தான் அந்த நாய்களோட எண்ணிக்கை கட்டுப்படுத்துறதுக்கு பொறுப்பானவர்கள். அவங்க அதுக்குண்டான வேலைகளெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த ஏபிசி ரூல் 2023 சொல்லுது. இந்த இஷ்யூவில் உள்ள லீகல் கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரலில் உள்ள லா ஒரு மாதிரி சொல்லுது, ஸ்டேட் லா என்ன பண்ணுது. இப்போ இந்த சென்ட்ரல் லா வர்றதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்கன்னா, நாய்களெல்லாம் பிடிச்சி ஒரு இடத்துல வச்சு ஊசி போட்டு கொன்னுடுவாங்க. அதாவது நாய்களை பிடிச்சிட்டு போவாங்க. அது அவங்கள உரிமை உள்ளவர்கள் வந்து அதுக்கு கோரிக்கையை எடுத்து அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளணும். யாரும் குழப்பறலைன்னா அந்த நாய்களை வந்து கொல்லக்கூடிய விஷயந்தான் இந்த ஸ்டேட் லா, அந்த முனிசிபல் லாவில் இருந்துகிட்டு இருந்துச்சு. அது கல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கொல்லுவது தான். இப்போ வந்து சென்ட்ரல் லாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பர்த்துக்கான ஏபிசி ரூல்ஸ் அப்படின்றது வந்துருக்கு. அப்புறம் அந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் அந்த PCA ஆக்ட் அந்த அந்த அதை வந்து அதை வந்து நாய்களை கருத்தடை பண்ணி பாதுகாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் வந்து இப்போ தனி ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் ஃபெடரல் ஆக்டும் அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள ஆக்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குள்ள ஆக்ட்னு பிரச்சனை வரும்போது இந்த ரெண்டுக்குள்ள பிரச்சனையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் தான் இப்போ அப்ளிகபிள் ஆகுன்ற நிலைமை இருக்குது. ஸோ இப்போ வந்து முனிசிபாலிட்டி ஆக்டை பொறுத்த வரைக்கும் நாய்களை கொல்லணும்னு சொல்லுது. சென்ட்ரல் ஆக்ட் அதாவது அதில் வந்து ஏபிசி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். PCA ஆக்ட் வந்து அனிமல் பாதுகாக்கப்படணும், அதுக்கு எதிராக பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஆக்ட் தான் நிலைநிறுத்தக்கூடியதாக செல்லும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுதான் பழைய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அனிமலுடைய விலங்குகளுடைய உரிமைகளை பாதுகாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் பல தீர்ப்புகளில் கொடுத்துருக்காங்க. இந்த சட்டத்தின் உத்தரவுகளை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல உள்ள ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்ன இருக்குது, என்ன மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து 1 மில்லியன் ஸ்டேட் டாக்ஸ் திருநாய்க்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அதுக்கு அவ்வளோத்தையும் கொஞ்சம் ஒரு இடத்துல அடைச்சி வைக்கிறதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஷெல்டர் வந்து கிடையாது. ஸோ அப்புறம் வந்து வெட்டினரி ஃபெசிலிட்டிஸும் அதுக்கு தகுந்த மாதிரி 1 மில்லியன் டாக்ஸை அடைச்சி வைக்கிறதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இதெல்லாத்தையும் மொத்தமாக வச்சு மெயின்டைன் பண்ணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்டிங் ப்ராப்ளம், அதை வந்து அதை மொத்தமாக வச்சு அதை ஆப்ரேட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய பண்ண முடியாத ஒரு விஷயமாக கருதப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் ஒரு 6லேருந்து 8 வாரத்துக்குள்ளே 5000 நாய்களை பிடிக்கணும் அப்படின்றதும் வந்து அது பிடிக்கணுன்றதும் அதுவும் முடியாத காரியம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த விஷயங்களை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாக வேறு இடத்துல மாற்றணும் அப்படின்றது ஈஸியாக, இல்லை டெம்பரரியாக ஊசி போட்டு தருத்தரை பண்ணுறது ஈஸியாக அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இதுதான் டெம்பரரியாக கருத்தரை பண்ணுறது தான் எங்களுக்கு இயலக்கூடிய விஷயம் அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதுவும் இல்லாமல் வந்து மொத்தமாக நாயை பிடிச்சிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சு அது பண்ணுறது வந்து நாய்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்ற வாதமும் முன்வைக்கப்பட்டது. இதற்கு எதிரான ஆதரம் அந்த பப்ளிக் ஹெல்த் சப்போர்ட்டாக என்ன மாதிரி ஆர்குமெண்ட் முன்வைக்கப்பட்டதுன்னா, வருஷத்துக்கு வந்து கடந்த வருடம் 2024 வந்து 37,17,000 நாய்க்கடிகள் வந்து இந்தியாவில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு நாய்க்கடிக்கு ஆளாகிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரேபீஸ்ன்றக்கூடிய நோய் வந்து அது வந்து உயிரை கொள்ளக்கூடிய நோயாக இருக்குது. அது வந்து சரியான முறையில் வேக்சினேஷன் பண்ணலைன்னா அதுவும் நாய் கடித்த உடனே அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட், ரேபீஸ்க்குள்ள ட்ரீட்மெண்ட், தொப்புளை சுற்றி ஊசி போட்டு அது
தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்யலைன்னா கண்டிப்பாக மரணம் தான் ஏற்படும் அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கக்கூடிய ஒரு அபாயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்ற வாதம் முன்வைக்கப்பட்டது. அப்புறம் WHO இன்வால்மெண்ட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா 305 கேசஸ் வந்து இதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் ஆகிருக்கு அப்படின்ற விதத்தையும் இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி முன்னுக்கு வச்சாங்க. இந்த கோர்ட்டுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட இருதரப்பு வாதங்களையும் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் எத்திக்கல் டைமென்ஷன் எப்படி இருந்தது, அதுவும் பேலன்சிங் ரெண்டு பேருடைய வாதங்களையும் எப்படி பேலன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணுறவங்க வந்து என்ன வாதத்தை முன்னுக்கு வச்சாங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து ரைட் டு லைஃப், ரைட் டு அண்ட் பர்சனல் லிபர்ட்டின்ற ஒரு கான்ஸ்டியூஷனல் உரிமையை ஒவ்வொரு மனிதனுக்கும் வழங்குது. இப்போ இந்த நாய்கள் வந்து இந்த ஒரு ரைட் டு லைஃபுக்கு ஒரு அபாயமாக இருக்குது, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டிக்கு எதிரானதாக இருக்குது, ஒரு அபாயம் விளைவிக்கக்கூடியதாக இருக்குது. அப்புறம் ரைட் டு சேஃப் பப்ளிக் ஸ்பேசஸ். ஸோ ஒவ்வொரு பப்ளிக் ஸ்பேசஸும் எங்களுக்கு சேஃபாக இருக்கணுன்றதை கான்ஸ்டியூட் கொடுக்கணுன்ற மாதிரி இருக்குது. பட் இந்த நாய்களால் வந்து அந்த மாதிரி பப்ளிக் சேஃபான பப்ளிக் பிளேசஸ்ன்றதை வந்து அந்த உரிமையை வந்து மக்கள் இழக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் டிசீசஸ் அண்ட் இன்ஜுரி, அதுவும் ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷன் ரைட்ஸாக இருக்குது. ஆனால் அந்த நாய்களால் இப்போ டிசீஸ் வருது, இன்ஜுரி வருது. ஸோ இதெல்லாம் வந்து மனிதனுக்கு எதிரான கான்ஸ்டியூஷன் வயலேஷனாக அந்த நாய்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. இதே அனிமல் லவர்ஸ் என்ன மாதிரி வாதத்தை முன்னுக்கு வச்சாங்கன்னா அதாவது கான்ஸ்டியூஷன் படி பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ஒரு டியூட்டி இருக்குது, அதாவது கம்பேஷனாக வந்து மிருகங்களையும் மனித நேயத்தினோட பார்க்கணுன்ற ஒரு கான்ஸ்டியூஷன் டியூட்டி இருக்குது. மிருகங்களுக்கும் அந்த கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் இருக்குது. அது அவங்க ஹியூமன் மாதிரி எங்களையும் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ற ரைட்ஸ் வந்து மிருகங்களுக்கு இருக்குது. அப்புறம் வந்து குரூவல்ட்டிக்கு எதிராக வந்து அவங்கள பாதுகாக்கப்படணும், அந்த சட்டங்களும் இருக்குது, அதுக்கும் கான்ஸ்டியூஷனில் உரிமை இருக்குது அப்படின்ற வாதத்தை முன்னுக்கு வச்சாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட கோர்ட்டு வந்து எந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, என்ன மாதிரி கரண்ட் ஸ்டேட்டஸ் இருந்தது, எந்த மாதிரி அதுக்கு ஒரு விளைவு கண்டாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மாடிஃபைடு அப்ரோச், அதாவது வந்து பழைய எப்படி நிலைமையாக இருக்கோ அதுக்கு கொண்டுட்டு வந்துட்டாங்க. அதாவது வந்து பிடிக்கணும், அதை நியூட்ரல் பண்ணணும், திருப்பி வேக்சினேட் பண்ணணும், ரிலீஸ் பண்ணணும். அதாவது நாய்களை பிடித்து கருத்தடை ஊசி போட்டு தடுப்பூசி போட்டு அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற பழைய முடிவுக்கு வர தவிர வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இந்த கோர்ட்டுக்கு ஏற்பட்டுருச்சு. அதுவும் இல்லாமல் செலக்டிவ் டிடென்ஷன், அதாவது வந்து ரேபிட் நோய்ஸோ இல்லை வந்து ரொம்ப கொடூரமான நாய்களாக இருந்தால் அதை ரிட்டர்ன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மக்கள் பாதுகாப்பான உத்தரவையும் கோர்ட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதை வந்து கண்டினியூடு மானிட்டரிங், அதை வந்து இந்த சட்டத்தை என்னோட எல்லா விஷயங்களையும் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பையும் அதில் கொண்டிருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்டேக் ஹோல்டர் என்ஜாய்மெண்ட், அதாவது வந்து பேலன்சிங் பப்ளிக் சேஃப்டி வித் அனிமல் வெல்ஃபேர். ஸோ பொது நலத்தையும் பாதுகாக்கணும், அதுவும் இல்லாமல் அனிமலுடைய நலத்தையும் பாதுகாக்கணும், 2 பேருடைய உதவியத்தையும் பாதுகாக்கணுன்ற மாதிரி ஒரு நிலைமையில் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அவங்க சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், அதை கீ டேக்அவே என்னென்னு பார்த்தீங்கன்னா லீகல் ப்ரெசிடென்ட்ஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் அனிமல் வெல்ஃபேர் லா வந்து முனிசிபாலிட்டி, அதாவது லோக்கல் கல்லிங் ஆர்டினன்ஸை வந்து அதோட மேன்மையானது, அதுதான் செல்லுபடியாகும். முனிசிபாலிட்டியோடைய லோக்கல் ஆர்டினன்ஸ் வந்து நாய்களை கொல்லணுன்றதை விட சென்ட்ரல் ஆக்ட் வந்து எனக்கு நாய்களை பாதுகாக்கப்படணுன்றது தான் மேன்மையானது, அதுதான் நிலை செல்லுபடியாகுன்ற மாதிரி நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்புறம் பேலன்ஸ்ட் அப்ரோச், அதாவது கோர்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்களுடைய சேஃப்டியும் அனிமல் வெல்ஃபேரையும் கண்டிப்பாக ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை எடுக்கணுன்ற ஒரு நிலைமையும் ஏற்பட்டுச்சு. அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரிஜினல் ஆர்டரை வந்து மாடிஃபை பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா எடுத்த உடனே ஒரு 5000 நாய்களாக ஒரு 6லேருந்து 8 வாரத்தில் பிடிப்பதோ இல்லை அதுக்கு ஒழுங்காக பாதுகாக்கிறதுக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஃபண்டிங்கோ இல்லாத சமயத்தில் அந்த மாதிரி ஒரிஜினல் ஆர்டர் மெயின்டைன் பண்ண முடியாதுன்ற நிலைப்பாடும் அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதை உணர்ந்தாங்க. அப்புறம் அந்த ஆன்கோயிங் சேலஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரே அனிமல் டாக்ஸை வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, அதை பாதுகாக்கிறது, ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறதுன்றது வந்து அது ஒரு பெரிய கஷ்டமான காம்ப்ளெக்ஸான ஒரு கடினமான ஒரு வேலை, அதுக்கு வந்து பெரிய ஒரு எஃபர்ட் தேவைப்படுவது அப்படின்றதையும் சுப்ரீம் கோர்ட்டு உணர்ந்து இந்த பழைய ஆர்டரை மாற்றக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு
கோர்ட்டில் இருந்தது. இந்த லாங் டேர்ம் இம்பேக்ட்டுக்காக என்ன மாதிரி ஃபியூச்சர் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீகல் ஆஸ்பெக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அனிமல் வெல்ஃபேர் வர்சஸ் பப்ளிக் சேஃப்டி அப்படின்ற விஷயம் வந்து ஒரு லீகல் இஷ்யூவாக இருக்குது. அது வந்து சென்ட்ரல் லாவாக அதுதான் ப்ரிவேல் ஆகும். லோக்கல் முனிசிபாலிட்டி ஆர்டினன்ஸை கம்பேர் பண்ணும்போது அனிமல் ப்ரொடெக்ஷன் லாவை தான் செல்லுபடி ஆகுன்ற நிலைமை இருக்குது லீகலை பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து எஸ்டாப்ளிஷஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் பேலன்ஸ், ரெண்டு பேருடைய நலன்களையும் பாதுகாத்து அதுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் அதுக்கு உண்டான விஷயங்களை செய்யணுன்ற நிலைப்பாடும் சுப்ரீம் கோர்ட் இதில் எடுத்துருக்காங்க. பாலிசின்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டே அனிமல் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ வந்து ஒரு தெருநாய்க்களுக்கோ, அதாவது அபேண்டன் பண்ணப்பட்ட நாய்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் ஏபிசி ப்ரோக்ராமுக்கு ஃபண்டு கொடுக்கணும். அப்புறம் அத்தாரிட்டிஸ்க்கு இடையில் கோஆர்டினேஷன் ஏற்படணுன்ற ஒரு பாலிசியெல்லாம் தேவையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சோஷியல் ஆஸ்பெக்ட்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அதில் ஒரு விழிப்புணர்வு, அனிமல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு, அப்புறம் வந்து பப்ளிக் எஜுகேஷன், அப்புறம் வந்து பெட் ஓனர் என்ன மாதிரி விஷயங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபாலோ பண்ணணும், கம்யூனிட்டி என்ன மாதிரி விஷயங்களில் விலங்குகளை பாதுகாப்பதற்கும் அந்த விலங்குகள் ஏற்படுத்தக்கூடிய அபாயத்திலிருந்து மக்களை எப்படி பாதுகாக்கப்படணுன்ற சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இந்த விஷயத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சம்பந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டியை பொறுத்து சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனுக்கு உண்டான ரிக்வெஸ்ட்டை பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் சட்டத்தை சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.